தேவ செய்தியின் தலைப்பு சபைக்கு விரோதமான சாத்தானின் தந்திரங்கள். எபிரேயரின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 25வது வசனம். சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். இயேசு கிறிஸ்துவினுடைய ஒரு வருகைக்கு நம்மளை ஆயத்தப்படுத்துகிறதே சபைதான். சபைக்கு விரோதமாக சாத்தானின் தந்திரங்களை நாம் அறிந்து கொள்ளுவதற்கு முன்பாக சபையின் முக்கியத்துவத்தை பற்றி முதலாவது நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுது, எங்கே, யாரால் சபை ஆரம்பிக்கப்பட்டது? நமக்கு தெரியாத பல ரகசியங்கள் வேதத்திலே மறைந்து கிடக்கிறது. வேதத்தில் மறைந்து கிடக்கிற தேவ ரகசியங்களை எடுத்து சொல்லி விளக்குவதற்கு தான் சபை. எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்து விடுவித்து வெளியே கொண்டு வந்த நோக்கத்தை நாம் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். அவர்களை எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்து வெளியே கொண்டு வர தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொண்ட பாத்திரம்தான் மோசே. அவனை அவர்களுக்கு மேய்ப்பனாகவும் வழிகாட்டியாகவும் வைத்து அவர்களை எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்து வெளியே கொண்டு வருகிறார். அவர் வெளியே கொண்டு வந்த நோக்கத்தை முதலாவது நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். யாத்ராகமம் 3வது அதிகாரம் 7 முதல் 10 வசனங்களை வாசிக்க கேட்போம். அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆலோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்தில் இருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெருசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். இப்பொழுதும் இஸ்ரவேல் புத்திரரின் கூக்குரல் என் சன்னதியில் வந்து எட்டினது. எகிப்தியர் அவர்களை ஒடுக்குகிற ஒடுக்குதலையும் கண்டேன். நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்தில் இருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்துக்கு அனுப்புவேன் வா என்றார். எதற்காக இந்த கானானுக்குள் அவர்களை கொண்டு வர வேண்டும் என்று கர்த்தர் விரும்பினார்? உபாகமம் 11வது அதிகாரம் 9வது வசனத்தில் இருந்து வாசிக்க கேட்போம். நீங்கள் சொந்தரிக்க போகிற தேசத்துக்குள் பிரவேசித்து அதை சொந்தரிக்கும் படிக்கும் கர்த்தர் உங்கள் பிதாக்களுக்கும் அவர் சந்ததிக்கும் கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்ட பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் நீங்கள் நீடித்து வாழும்படிக்கு இன்று நான் உங்களுக்கு கற்பிக்கிற கற்பனைகள் எல்லாம் கைக்கொள்வீர்களாக. இன்று நான் உங்களுக்கு கற்பிக்கிற கட்டளைகளை எல்லாம் கைக்கொள்வீர்களாக. கானான் தேசத்துக்குள்ள போறதற்கு முன்பதாகவே கட்டளைகளை கைக்கொள்வீர்களாக என்று சொல்கிறார். கட்டளை தான் ஒரு சபையினுடைய அஸ்திபாரம் என்பதை மறந்து விடாதீர்கள். The commandment of God is a foundation of the church.
the commandment of God only prepares a person for the coming of the Lord Jesus Christ. The commandment of God only makes a person holy to enter into the kingdom of God. நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் ஆண்டவர் சொல்ல, உங்களுக்கு கற்பிக்கிற கற்பனைகளை எல்லாம் கைக்கொள்வீர்களாக. நீ சுதந்திரிக்க போகிற தேசம் நீ விட்டு வந்த எகிப்து தேசத்தை போல் இராது. அங்கே நீ விதையை விதைத்து கீரை தோட்டத்திற்கு நீர் பாய்ச்சுகிறது போல உன் காலால் நீர் பாய்ச்சி வந்தாய். நீங்கள் சுதந்திரிக்க போகிற தேசமோ மலைகளும் பள்ளத்தாக்குகளும் உள்ள தேசம். அது வானத்தின் மழை தண்ணீரை குடிக்கும் தேசம். அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம். வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும். நல்லா கவனிங்க. வருஷத்தின் துவக்கம் முதல் முடிவு வரை தேவனாகிய கர்த்தருடைய கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும். அப்படின்னா அவருடைய பார்வைக்குள் வைக்கும்படியாக, அவர் விசாரிக்கும்படியாக, அவர் வழிநடத்தும்படியாக, அவரோடு கூட இணைக்கும்படியாக கானானுக்குள் கொண்டு வருகிறார். வாசிப்போம். நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்துமாவோடும் அன்பு கூர்ந்து அவரை சேவிக்கும்படி நான் இன்று உங்களுக்கு கற்பிக்கிற என் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தால் நீ உன் தானியத்தையும் உன் திராட்சை ரசத்தையும் உன் எண்ணெயையும் சேர்க்கும்படிக்கு நான் ஏற்ற காலத்தில் உங்கள் தேசத்தில் முன் மாரியையும் பின் மாரியையும் பெய்ய பண்ணி மிருக ஜீவன்களுக்காக உன் வெளிகளிலே புல் முளைக்கும்படி செய்வேன். நீ சாப்பிட்டு திருப்தி அடைவாய் என்கிறார். இதுக்கு சரியான அர்த்தம் என்ன? அந்த கட்டளையில் தான் ஆசீர்வாதமே அடங்கி இருக்கிறது. அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், சபை கூடி வருதலை விட்டு விடாதீங்க. அப்படின்னா சபை கூடி வருகிறதனுடைய முக்கிய நோக்கம் என்ன? இஸ்ரவேல் ஜனங்களை யாராக வைத்து வெளியே கொண்டு வருகிறார், எந்த நோக்கத்தோடு கூட வெளியே கொண்டு வருகிறார், அதை நாம தெரிந்து கொள்ள வேண்டும். யாத்ராகமம் 4வது அதிகாரம் 22வது 23வது வசனங்கள். அப்பொழுது நீ பார்வோனோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேல் என்னுடைய குமாரன், என் சேஷ்ட புத்திரன். நல்லா கவனிக்க வேண்டாம். இஸ்ரவேல் என்னுடைய குமாரன், என்னுடைய சேஷ்ட புத்திரன். நாம தான் விசுவாசி என்று சொல்லுகிறோம். நல்லா கவனிங்க. சபை விசுவாசி என்று நாம் சொல்லுகிறோம். அவர் பிள்ளையாகத்தான் வைத்து கொண்டு வருகிறார். நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். இஸ்ரவேல் என்னுடைய குமாரன், என்னுடைய சேஷ்டபுத்திரன். 23வது வசனம். எனக்கு ஆராதனை செய்யும்படி என் குமாரனை அனுப்பிவிடு என்று கட்டளையிடுகிறேன், அவனை விடமாட்டேன் என்பாயாகில் நான் உன்னுடைய குமாரனே உன் சேஷ்ட புத்திரனை சங்கரிப்பேன் என்று கர்த்தர் சொன்னார் என்று சொல் என்றார். How far the Lord has given importance to the people of Israel. எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருந்தால், எந்த அளவுக்கு பெத்த பிள்ளைய போல நினைத்திருந்தால், அவர்களை அனுப்பலைனா ஓம் சேஷ்டபுத்திரனை அழித்து விடு, அழிச்சு தான் வெளியே கொண்டு வந்தார்.
அவன் உடல்ல கடைசியில் வாதை வந்து ராஜா அரண்மனையிலேருந்து கூட சாவு வந்துருச்சு. அப்படிதான் கொண்டு வருகிறார். உபாகமம் 4வது அதிகாரம் 9வது 10வது வசனங்கள். ஓரேபிலே உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நீ நிற்கும் போது. நல்ல கவனிங்க, ஏன் சபை கூடி வர வேண்டும்? அந்த கூடி வருகிறதுடைய நோக்கம் என்ன? அல்லது எதற்காக இஸ்ரவேல் ஜனங்களை எனக்கு ஆராதனை செய்யும்படி அவனை அனுப்பிவிடுன்னு சொல்கிறார்? அந்த ஆராதனையினுடைய நோக்கம் என்ன? வாசிப்போம். கர்த்தர் என்னை நோக்கி, ஜனங்களை என்னிடத்தில் கூடி வர செய்து என் வார்த்தைகளை அவர்கள் கேட்கும்படி பண்ணுவேன். கூடி வருகிறதுடைய நோக்கமே அவருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு. நல்ல கவனிங்க, கூடி வருகிற நோக்கமே அவருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு. அந்த வார்த்தையில் என்னென்ன காரியங்கள் இருக்கிறது? வாசிப்போம். அவர்கள் பூமியில் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் எனக்கு பயந்திருக்கும்படி அவைகளை கற்றுக்கொண்டு. அந்த வார்த்தையில தான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயமே இருக்கிறது. அந்த வார்த்தையில தான் ஞானம் இருக்கிறது. ஒரு சபை ஜனங்களை கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திலையும் பரலோகத்தை சுதந்திரிக்கக்கூடிய ஞானத்திலும் கொண்டு வர வேண்டும். அதற்கு தான் சபை. நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ ஒரு கடமைக்காக கர்த்தர் கொண்டு வரவில்லை. வாசிப்போம். தங்கள் பிள்ளைகளுக்கும் போதிக்க கடவர்கள் என்று சொல்லிய நாளில் உன் கண்கள் கண்ட காரியங்களை நீ மறவாத படிக்கும். உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அவைகள் உன் இருதயத்தை விட்டு நீங்காத படிக்கும். உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அந்த கட்டளைகள் உன் இருதயத்தை விட்டு நீங்காதபடிக்கும் நீ எச்சரிக்கையாயிருந்து உன் ஆத்துமாவை ஜாக்கிரதையாய் காத்துக்கொள். அவைகளை உன் பிள்ளைகளுக்கும் உன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் அறிவிக்க கடவாய். அப்போ பெற்றோருடைய கடமை நீ சபையிலே கற்றுக்கொள்கிற பிள்ளைகளுக்கும் சொல்லி அந்த பிள்ளைகளையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திலே வளர்க்க வேண்டும். 5வது வசனத்தில் இருந்து 8வது வசனம் வரை, நீங்கள் சுதந்தரித்து கொள்ளும்படி பிரவேசிக்கும் தேசத்தில் நீங்கள் கை கொள்ளும் பொருட்டு என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு கற்பித்தபடியே நான் உங்களுக்கு கட்டளைகளையும் நியாயங்களையும் போதித்தேன். ஆகையால் அவைகளை கை கொண்டு நடவுங்கள். ஜனங்களின் கண்களுக்கு முன்பாகவும் இதுவே உங்களுக்கு ஞானமும் விவேகமுமாய் இருக்கும். அவர்கள் இந்த கட்டளைகளை எல்லாம் கேட்டு இந்த பெரிய ஜாதியே ஞானமும் விவேகமும் உள்ள ஜனங்கள் என்பார்கள். அப்படின்னா நீ அந்த ஞானத்துல வளர்ந்து ஆக வேண்டும். ஒரு சபையில வந்து இருக்கிற, சபையில செய்தியை கேட்டுக்கிட்டு இருக்கிற, how far you have been grown in the knowledge of God. தேவனை அறிகிற அறிவில் நீ எந்த அளவு வளர்ந்திருக்கிறாய்? நல்லா கவனிக்க வேண்டும். நம்ம சபையில உன்னை இருக்க விட மாட்டோம். எல்லாத்தையுமே நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். யாருமே சபையை விட்டு வெளியே போறாங்கன்னு நினைச்சிடாதீங்க. ஒன்று சாத்தான் கொண்டு போவான், இல்லைனா கர்த்தர் தூக்கி வெளியே வீசுவார். எல்லாம் வேதத்தில் இருக்கிறது, நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அவர் கொண்டு வருகிற நோக்கமே அவருடைய பிள்ளையாக அவரோடு கூட இருக்கதான். நம்ம
நாம் நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். நித்தியமாய் அவரோடு கூட இருக்கிறதற்கு தான் சபை வைக்கிறாரு. வாசிப்போம். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேறு பெரிய ஜாதி எது? அவ்வளவு சமீபத்தில் பெற்றிருக்கிற ஜாதி எது? வாசிப்போம். இந்நாளில் நான் உங்களுக்கு விதிக்கிற இந்த நியாயப்பிரமாணம் முழுமைக்கும் ஒத்த இவ்வளவு நீதியுள்ள கட்டளைகளையும் நியாயங்களையும் பெற்றிருக்கிற வேறு பெரிய ஜாதியும் எது? எந்த மதத்திலையும் இந்த கட்டளைகள் கிடையாது. இது பரலோகத்தை சுதந்திரிக்கக்கூடிய கட்டளை. அவரோடு கூட அவருடைய சாயலுக்கு உன்னை மாற்றுகிற கட்டளை. அவருடைய கட்டளைகளை தெரிந்து கொண்டு அதை கற்றுக்கொண்டு அதன்படி நடந்து அவரோடு கூட நித்திய காலமாக இருப்பதற்கு நம்மளை வழி நடத்தவே சபை. ஆதியிலே தேவனாகிய கர்த்தர் மனிதனை சிருஷ்டித்த பொழுது, நல்லா கவனிங்க, இப்பதான் தேவ ரகசியத்திற்குள் போகிறோம். இதுவரைக்கும் தெரியாத ஒரு ரகசியத்திற்குள் போகிறோம். when the church was started, எதனால் சபை எப்பொழுது ஸ்தாபிக்கப்பட்டது, அதுதான் ரகசியம். வேத அதை ரகசியமே சொல்லுது. வேத அதை ரகசியம்னே சொல்லுகிறது. ஆதியிலே தேவன் மனிதனை சிருஷ்டித்த பொழுது அவருடைய ரூபத்தின்படியும் அவருடைய சாயலின்படியும் மனிதனை சிருஷ்டித்து அவனுக்கென்று அவர் சிருஷ்டித்த உலகத்தில் ஒரு தனி இடத்தை உருவாக்கி வைக்கிறார். ஆதியாகமம் 1:26. பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்கள் சமுத்திரத்தின் வச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆள கடவர்கள் என்றார். நல்ல கவனிங்க, அவருடைய சாயல்ல அவருடைய ரூபத்தில் உருவாக்கி முழு உலகத்தையும் ஆளக்கூடிய அதிகாரத்தையும் கொடுக்கிறாரு. சமுத்திரத்தில் உள்ளவைகளையும் ஆகாயத்தில் உள்ளவைகளையும் நம்ம அதை நல்லா தெரிஞ்சுக்கலாம். அப்படி செய்துவிட்டு ஆதியாகமம் 2:7. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவாத்மாவானான். அந்த ஜீவ சுவாசத்தை அவர் ஊதினதுனாலதான் அவன் தேவ சாயலுக்கு வருகிறான். அவருடைய ஆவியை அது மனுஷனுக்கு மட்டும்தான் செய்தாரு. மிருகங்களை உண்டாக்குனாரு, பறவைகளை உண்டாக்குனாரு, அவருடைய ஆவியை ஊதல. அவருடைய சாயலுக்கு வருகிறதற்கு தான் செய்கிறாரு. ஆதியாகமம் 1:27. தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். நல்ல கவனிங்க, தேவ சாயலாக சிருஷ்டித்தார். இதை குறித்து அப்போஸ்தலனாகிய யோவான் அவனுடைய சுவிசேஷத்தில் எழுதியிருக்கிறான். யோவான் எழுதின சுவிசேஷம்
1வது அதிகாரம் 1 முதல் 5 வசனங்கள். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. சகலமும் அவர் மூலமா தான் உண்டாச்சா. வாசிப்போம். உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. இப்ப உண்டான ஒன்று கூட அவரால் அல்லாம உருவாகவில்லை. அப்போ அந்த மனுஷனை உருவாக்கினது அவர்தான். நல்ல கவனிங்க. கிரைஸ்ட் வாஸ் லிங்க்ட் வித் a man from the beginning. கிறிஸ்துவோடு கூட ஒரு இணைப்பு ஏற்படுகிறது தெரிஞ்சுக்கிறது. அப்படின்னா அதை உருவாக்கினதே அவர்தான். சபை என்று சொல்லப்படுகிறது தேவனால் உருவாக்கப்பட வேண்டும். நல்லா கவனிச்சுக்கிடுங்க. சபை என்று சொல்லப்படுவது தேவனால் உருவாக்கப்பட வேண்டும். வாசிப்போம் தொடர்ந்து. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது, அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. அப்படின்னா இருளை வெளிச்சமாக்கினது அவர்தான். நல்லா கவனிங்க. அவனை தேவ சாயல்ல உருவாக்கினது அவர்தான். எல்லாத்தையும் முழு உலகத்தையும் உண்டாக்கிட்டாரு. அந்த முழு உலகத்தையும் ஆளுகிற அதிகாரத்தையும் அவனுக்கு கொடுத்துட்டாரு. அவன் எங்கனாலும் போகலாம், எங்கனாலும் வரலாம். அப்படி செஞ்சிட்டு அவனுக்கென்று ஒரு தனி இடத்தை உருவாக்குகிறாரு. ஆதியாகமம் 2வது அதிகாரம் 8வது வசனம். தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். எல்லாத்தையும் உண்டாக்குனது உண்மைதான். ஆனா அவனுக்கென்று ஒரு தோட்டத்தை வைக்கிறார். அந்த தோட்டத்தில் வச்சதுக்கு அப்புறம் தான் கட்டளை கொடுக்கிறாரு. எப்படி அவர் ஒரு சபையை உருவாக்குகிறார். அவனுக்கென்று ஒரு இடத்தை வசித்ததுக்கு அப்புறம் கட்டளை கொடுக்கிறாரு. 16வது வசனத்தில் இருந்து 18வது வசனம் வரை. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். ஒரே ஒரு கட்டளை. அந்த கட்டளை தான் அந்த சபைக்கு அஸ்திவாரம். அந்த கட்டளையில் தான் மரணமும் இருக்கு, ஜீவனும் இருக்கு. அந்த கட்டளையில் தான் ஆசீர்வாதமும் இருக்கு, சாபமும் இருக்கு. அந்த கட்டளையில் தான் தேவனோடு கூட உள்ள உறவும் இருக்கு. தேவனை விட்டு பிரியறதும் அதில் தான் இருக்கு. அந்த கட்டளையில தான் ஏதேன் தோட்டமும் இருக்கு. அந்த தோட்டத்திலிருந்து வெளியே தூக்கி போடப்படுகிறது அந்த கட்டளையில் தான் இருக்கிறது. நல்லா கவனிங்க. அந்த கட்டளையை கொடுத்துட்டு என்ன செய்யறாராம் வாசிப்போம். பின்பு தேவனாகிய கர்த்தர், மனுஷன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். மனுஷன் தனியாயிருக்கிறது நல்லதல்ல, ஏற்ற துணையை உண்டாக்குவேன் என்று சொல்லி உண்டாக்குகிறாரு. 21வது வசனத்தில் இருந்து 24 வரை. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வர பண்ணினார். அவன் நித்திரை அடைந்தான்.
அவர் அவன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார். தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமுமாயிருக்கிறாள், இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி என்னப்படுவாள் என்றான். இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோட இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாயிருப்பார்கள். ஒன்னும் சொல்றாரு. இதுதான் ஆதி திருச்சபை. நல்லா கவனிங்க. நம்ம எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருந்தோம்? உலகத்தை உண்டாக்கி மனுஷியை உட்கார வச்சுட்டா நம்ம நினைக்கிறோம். இதுதான் ஆதி திருச்சபை. ஒரு பெரிய ரகசியம் அதுல மறைந்து கிடக்கிறது. இந்த ஆதி திருச்சபையை உருவாக்கினது இயேசு. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை, வெளிச்சத்தில் கொண்டு வந்துட்டாரு. அங்க இருள் கிடையாது. நல்ல கவனிங்க. எப்படி இது சபை? நாம் அதை தெரிந்து கொள்ள வேண்டும். நான் சொன்னேன், இதுதான் ஆதி திருச்சபைன்னு சொன்னேன். எப்படி இது சபை? எபேசியரின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 22வது வசனத்தில் இருந்து வாசிக்க கேட்போம். மனைவிகளே, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கும் கீழ்ப்படியுங்கள். நல்ல கவனிங்க. அது ஒரு ரகசியம். It's a mystery written in the Bible by Paul. அவன் எந்த அளவுக்கு தேவனோடு இருந்தான்னா அவனுக்கு வெளிப்படுத்துவா. மனைவிகளே, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறது போல, கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையா இருக்கிறான். புருஷனும் மனைவிக்கு தலையா இருக்கிறான். அவரே சரீரத்திற்கும் இரட்சகராயிருக்கிறார். ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலேயும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். அப்படின்னா இந்த கணவன் மனைவி உறவை சபைக்கு கொண்டு வருகிறான். இது தேவனோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறது. இது தேவனால உருவாக்கப்பட்டிருக்கிறது. அவன் தன்னால வந்து விடவில்லை. வாசிப்போம். புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரைத்திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில் தான் அன்பு கூறுகிறான். கணவன் மனைவி உறவுங்கிறது சபைக்கு ஒப்பிடப்படுகிறது. அதனாலதான் ஆண்டவர் சொன்னார்,
மனைவியை தள்ளிவிட்டு வேறொருத்தியை விவாகம் பண்றவன் விபச்சாரம் செய்கிறவனாயிருப்பான். ஏன் இந்த கடுமையான கட்டளையை கொடுக்கிறார்? அவர்கள் கணவன் மனைவி உறவுங்கிறது சபையோடு கூட இணைக்கப்பட்டு சொல்ற. வாசிப்போம். தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே, கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல. கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவனும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறான். ஒவ்வொருவரும் தன் மாமிசம், அப்ப உன் மாமிசம் பரிசுத்தமா இருக்க வேண்டும். மாமிசத்தை போஷித்து காப்பாற்றுகிறான். நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாயும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாயும் இருக்கிறோம். அவருடைய சரீரத்தின் அவயவங்களாயும். அதனாலதான் நம்ம அவருடைய சரீரத்தின் அவயவங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாயும் அவருடைய மாமிசத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாய் இருக்கின்றோம். இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாயிருப்பார்கள். இந்த ரகசியம் பெரியது. இந்த ரகசியம் பெரியது. இட்ஸ் a mystery. இந்த ரகசியம் பெரியது. நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். எப்படியும் உங்களிலும் அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல தன் மனைவியினிடத்திலும் அன்பு கூற கடவன். மனைவியும் புருஷனிடத்தில் பயபக்தியாய் இருக்க கடவள். நல்லா கவனிக்க வேண்டும். கிறிஸ்துவோடு கூட சபை இணைக்கப்படுகிறது. நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம். we are individual. எப்படி கிறிஸ்துவனுடைய அவயவமா இருக்கிறோமா? 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 27வது வசனம். நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயவங்களாயும் இருக்கிறீர்கள். கிறிஸ்துவினுடைய சரீரமாயும் தனித்தனியே அவயவங்கள். அப்போ we are one body in Christ. we are. ஏன் ஆதி திருச்சபையில அந்யோன்யங்கிற வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது? சபை ஒருமனப்பாட்டில் இருக்க வேண்டும். நல்லா கவனிச்சுக்கிடுங்க. அவங்க 2 பேரையும் அப்போஸ்தலனாகிய பவுல் சபையாக சொல்லுகிறார். அப்படின்னா அவர் முதல்ல உருவாக்கின திருச்சபைங்கிறது ஆதாமும் ஏவாளும் தான். அவங்க 2 பேரும் தேவனுடைய சாயலில் சிருஷ்டிக்கப்படுறாங்க. as long as they were in the garden of the Lord the Father, அந்த தேவனுடைய தோட்டத்தில் இருக்கும் வரைக்கும் they will be in the image of God. அது உள்ள இருக்கும் வரைக்கும் தான் அவங்க தேவனுடைய சாயல். அந்த சாயல் அந்த கட்டளைகள்ல மறைந்து கிடக்கிறது. இதை புசிக்கும் நாளிலே சாகவே சாவாயின்னு சொல்லிட்டார்னா அந்த சாயல் எடுக்கப்படுகிறது. அந்த சாயல் மறைந்து போகிறது. அந்த சாயலுக்குள்ள வந்தாத்தான் அவர் வருகையில் போக முடியாது. 1 யோவானின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 2வது 3வது வசனங்கள். பிரியமானவர்களே,
இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாயிருக்கிறோம். இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாயிருக்கிறோம். இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால். நல்ல கவனிங்க, அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பா இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அவருக்கு ஒப்பா இருப்போம். வாசிப்போம். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவனவனும் அவர் சுத்தம் உள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்கிறான். அப்படின்னு அந்த வசனத்தின் மூலமாக நம்மளை சுத்திகரிக்கிறதுக்கு தான் சபை. அந்த இமேஜுக்குள்ள கொண்டு வருகிறதற்கு தான் சபை. இழந்து போன சாயலை திரும்ப பெறுகிறதற்கு தான் கட்டளை. எல்லாம் கவனிங்க. எபேசியரின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 27வது வசனம். பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள் சொன்னாரே. சபையை பாழாக்குகிறவன் அவன்தான். சபையை கெடுக்கிறவன் அவன்தான். சபைக்கு விரோதமாய் செயல்படுகிறவன் அவன்தான். சபையை விட்டு வெளியே கொண்டு போகிறவன் அவன்தான். ஆதியாகமம் 2வது அதிகாரம் 19வது வசனம். தேவனாகிய கர்த்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி ஆதாம் அவைகளுக்கு என்ன பேரிடுவான் என்று பார்க்கும்படி. ஆதாம் அதற்கு என்ன பேரிடுவான் என்று பார்க்கும்படிக்கு அவைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார். ஆதாமிடத்திலே கொண்டு வந்தார். அந்தந்த ஜீவ ஜந்துக்கு ஆதாம் எந்தெந்த பேரிட்டானோ அதுவே அதற்கு பேராயிற்று. What does it mean? ஏன் அவர் பேர் வைக்காம ஆதான்ட்ட கொண்டு வந்தாரு? அவன் என்ன பேர் வச்சானோ அந்த பேர் தான். எந்த பெற்றோரும் தங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க, பிள்ளைக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஐயா, எந்த பெற்றோரும் தங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க, பிள்ளைகளுக்காக தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஆதாம அவர் பிள்ளையாக வச்சிருக்காருங்க அடையாளமே அதுதான். அந்த ஏதேன் தோட்டத்தில் கொண்டு வந்து வச்ச நோக்கம் என்ன? ஆதியாகமம் 3வது அதிகாரம் 8வது வசனம். பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். நல்ல கவனிங்க, சபை அவருடைய சத்தத்தை கேட்கிறதுக்கு தான். ஐயா, ஒரு மனுஷனுடைய சத்தத்தை கேட்கிறதுக்கு இல்ல, அவருடைய சத்தத்தை கேட்பதற்கு, அவருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு. அதுக்கு தான் அந்த ஏதேன் தோட்டம். நம்ம நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். ஆதியாகமம் 2வது அதிகாரம் 9வது வசனம். தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார். நல்ல கவனிங்க, பலதரப்பட்ட விருட்சங்கள், பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான சகலவித விருட்சம். அப்படின்னா அந்த தோட்டத்தில் கனி இருக்கும். அந்த தோட்டம் எதுக்கு தெரியுமா?
கனி உண்டாக்குறதற்கு. கனியை உருவாக்குறதுக்கு தான் அந்த தோட்டம். வாசிப்போம். தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்படி ஏதேனில் இருந்து ஒரு நதி ஓடி அங்கே இருந்து பிரிந்து 4 பெரிய ஆறுகள் ஆயிற்று. அங்க தோட்டத்திலேயே தான் நதி இருக்குதான். ஏன் இந்த நதி? அந்த நதி இல்லைன்னா கனி கிடையாது. அங்க கனி பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான கனிகள் அங்க உண்டாகணும்னா தண்ணீர் பாய்ச்சப்பட வேண்டும். அந்த தண்ணீர் பாய்ச்சுவதற்கு தான் அந்த நதி. நன்மை தீமை இன்னதென்பதை அறிந்து கொள்ளுகிறதற்கு தான் சபை. சபையின் நோக்கமே நல்லது என்னது தீயது என்னதுன்னு சொல்லிக் கொடுக்கிறதற்கு தான். சபையின் நோக்கம் சபை விசுவாசிகளை கனி கொடுக்கிறவர்களாக மாற்றுகிறதற்கு தான். அது பரிசுத்த ஆவியானவரால் மட்டும்தான் செயல்படுத்த முடியும். அவர்தான் அந்த சாயலுக்கு மாற்றுகிறவர். அந்த சாயலுக்கு மாற்றுகிறவர் அவர்தான். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 18வது வசனம். நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு, கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு, ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். யார் ஐயா நம்மள அந்த சாயலுக்கு கொண்டு வர்றா? நீ அந்த சாயலுக்கு மாறினாதான் அவரோட போய் இருக்க முடியும். அப்படின்னா ஒரு சபை பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்ட சபையா இருக்க வேண்டும். A church without the Holy Spirit is not at all called as a church. நல்லா கவனிங்க. கனி கொடுக்கிறவர்களாக மாறலைன்னா நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படுமே. அப்ப இந்த நல்ல கனி கொடுக்கிற மரமாக உங்களை மாத்துறதுக்கு தான் சபை. அந்த சபையின் முக்கியத்துவத்தை தெரிஞ்சுக்கிட்டு சாத்தானின் தந்திரங்களை தெரியணும். யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 1 முதல் 5 வசனங்கள். நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். என்னில் கனி கொடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். வாசிப்போம். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாயிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே, the doctrine of Christ makes you holy. அவருடைய உபதேசம் தான் உன்னை பரிசுத்தவாட்டியா பரிசுத்தவான மாற்றுவியா. வாசிப்போம். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். அதனாலதான் ஆதியிலேயே மனுஷனை சிருஷ்டித்ததே வார்த்தை கிறிஸ்துன்னு எழுதப்படுது. அவர் மூலமாகத்தான் அது உருவாக்கப்படுகிறது. அவர் மூலமாகத்தான் அது சபையாக மாறுகிறது. கிறிஸ்து இல்லாம சபை கிடையாது. அந்த கிறிஸ்துவின் சாயலுக்கு
நம்மளை உருவாக்குறதற்கு தான் ஆவியானவர். வாசிப்போம். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. நல்லா கவனிக்க வேண்டும். நீங்க வித்தவுட் கிரைஸ்ட் உண்ட கனியே வராது. அதுதானே சொல்றாரு. அப்போ உன்னை ரட்சிப்புக்குள்ள வழி நடத்துறதுக்கு தான் சபை. அந்த ரட்சிப்பு தான் உனக்குள்ள கனியை கொடுக்க முடியும். வாசிப்போம். ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியை போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். தூக்கி வீசுவாரு. அதை நம்ம பார்ப்போம். கனி இல்லாததை எப்படி தூக்கி வீசுகிறார். பாளையத்துக்கு வெளியே தூக்கி போட்ட சொல்லிடுவார். எதற்காக சபை? எதற்காக மேய்ப்பன்? அவரோடு கூட தொடர்புள்ளவனா இருக்க வேண்டும். மேய்ப்பன் பரிசுத்தவனா இருக்க வேண்டும். மேய்ப்பன் முழு சபைக்கு மாதிரியா இருக்க வேண்டும். மேய்ப்பன் பரிசுத்தாவில நிறைந்தவனா இருக்க வேண்டும். மேய்ப்பன் வேத அறிவு உள்ளவனா இருக்க வேண்டும். மேய்ப்பன் அவர் பாதத்தில் விழுந்து வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு வருகிறவனாக இருக்க வேண்டும். அவன்தான் சபை மேய்ப்பன். அவனை வச்சுதான் உங்களை நடத்துவாரு. அவனை வச்சுதான் உங்களுக்கு சொல்லி கொடுப்பாரு. மோசே அப்படிப்பட்டவன். அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? உபாகமம் 18வது அதிகாரம் 18வது வசனம். உன்னை போல ஒரு தீர்க்கதரிசியை நான் அவர்களுக்காக அவர்கள் சகோதரிலிருந்து எழும்ப பண்ணி என் வார்த்தைகளை அவர் வாயில் அருளுவேன். நான் அவருக்கு கற்பிப்பதை எல்லாம் அவர்களுக்கு சொல்லுவார். உன்னை போல ஒரு தீர்க்கதரிசின்னு சொன்னாரே என் ஆண்டவர் இயேசு. அப்படின்னா மோசே இயேசுவை போல வாழ்ந்தவன் ஐயா. எபிரேயரின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 1வது 2வது வசனம். இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தது போல இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மை உள்ளவராயிருக்கிறார். உண்மை உள்ளவன் இயேசுவை போல உண்மை உள்ளவன் அவன்தான் என் மேய்ப்பன். நல்ல கவனிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம் 1 முதல் 5 வசனங்களை வாசிக்க கேட்போம். பின்பு பளிங்கு போல் தெளிவான ஜீவ தண்ணீருள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்தில் இருந்து புறப்பட்டு வருகிறது எனக்கு காண்பித்தான். நகரத்து வீதியின் மத்தியிலும் நதியின் இரு கரையிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைகிறதற்கு ஏதுவானவைகள். இனி ஒரு சாபமும் இராது. தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனம் அதில் இருக்கும். தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனம், அதுதான் சபை. அந்த சிங்காசனத்தை அவர் வந்து உட்காருவாரு.
அவர் உட்கார்ந்து இந்த சபையை நடத்துவார். தெளிவான ஜீவ தண்ணீர்ல சுத்தமான நதி புறப்பட்டு வரும். அந்த நதி அங்க வரலைன்னா விருட்சங்களை பார்க்க முடியாது. 5வது வசனம், அங்கே ராக்காலம் இராது, விளக்கும் சூரியனுடைய வெளிச்சமும் அவர்களுக்கு வேண்டுவதில்லை, தேவனாகிய கர்த்தரே அவர்கள் மேல் பிரகாசிப்பார். அப்ப நமக்கு வெளிச்சமே கர்த்தர் தான். அந்த வெளிச்சத்தின் பாதையில நம்மளை கொண்டு செல்லுவா. அங்க இருள் வராது. போகட்டும். இதுவரைக்கும் ஆதி திருச்சபை எப்படி ஆரம்பிக்கப்பட்டதுன்னு பார்த்தோம். அதுல சாத்தானுடைய தந்திரம் என்ன, எப்படி அந்த சபையை நாசமாக்கினான், சபைக்கு ஒவ்வொரு சபைக்கு விரோதமாக, பழைய ஏற்பாட்டில் மாத்திரம் இல்ல புதிய ஏற்பாட்டில் சபைக்கு விரோதமான சாத்தானுடைய தந்திரங்கள் என்ன, இது அனைத்தையும் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை உங்களோடு கூட பேசுவேன். ஒவ்வொரு ஞாயிறும் மதியம் நடைபெறும் சுகமளிக்கும் ஆராதனையில் இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்களில் ஒரு சிலவற்றை மட்டும் தேவ நாம மகிமைக்காக உங்களுக்கு தொகுத்து வழங்குகிறோம். துதியின் சத்தம் இரும்பு கதவை தகர்க்கும், துதியின் சத்தம் அந்தகார இருளகற்றும். Yes, Lord. துதித்தலே இன்பமானது, அல்லேலூயா, துதித்தலே ஏற்றது. துதியின் சத்தத்தோடு ஆராதிப்போம், துதியின் சத்தத்தோடு பலியிடுவோம். உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி செலுத்தி ஆராதிப்போம். ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி செலுத்தி ஆராதிப்போம். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். உம்மை துதிப்பேன், துதிப்பேன், துதித்துக் கொண்டே இருப்பேன். கைகளை உயர்த்தி அல்லேலூயா, ஆனந்தமே, அல்லேலூயா. ஒரு கை மார்பில் இருக்கட்டும், ஒரு கை பரலோகத்தை நோக்கி இருக்கட்டும். உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். இப்பொழுதே ஒரு அற்புதம் நடக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்பொழுது ஒரு அற்புதம் நடக்கட்டும். அவருடைய கரங்களை தொடுங்க. ஆண்டவரே, என் நாமத்தினால எதை கேட்டாலும் குமாரலி பிதா மகிமைப்படும்படி செய்வேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறீரே. இப்பொழுதே ஒரு உங்களுடைய கரம் அவர்களை தொடரட்டும் ஐயா. இப்பொழுதே உங்களுடைய கரம் அவர்களை தொடரட்டும். ஒரு அற்புதம் செய்யும்படி நான் ஜெபிக்கிறேன். There is a person with t-shirt. Raise your hand. Raise your hand. உங்க மீது கர்த்தருடைய கரம் உன் சிரசில் படுகிறது. எந்த நோக்கத்தோடு கர்த்தர் உங்களை கொண்டு வந்தாருன்னு தெரியல. உங்க வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கிறது. I don't know anything about you. The hand of God
touching you. The Lord is going to do something in your life. You are going to see that within this week. ஒரு நபர் இருக்கிறீங்க, அடிக்கடி உன் சரீரம் கட்டப்பட்டது மாதிரி உனக்கு தெரிகிறது. உன் எலும்புலாம் கட்டப்பட்டது மாதிரி இருக்கும். இப்போ அந்த கட்டு அவிழ்க்கப்படுகிறது. கை காலெலாம் கட்டப்பட்டது அப்படின்னு சொன்னீங்க, அதெல்லாம் போயிடுச்சு, ஃப்ரீ ஆகிட்டு. தோற்றம். இயேசுவுக்கு மகிமை உண்டாகட்டியா. ஒரு நபர் இருக்கிறீங்க, நல்ல கவனி, நல்லா தான் சம்பாதிக்கிறீங்க. ஆனால் உங்களுக்குள்ள உள்ள ஒரு கவலை என்ன கவலைன்னா, ஏன் என் வருமானம் மாதம் முழுவதும் வர மாட்டேங்குது, மாத கடைசியில் பணம் இருக்கிற டப்பாவே காலியாக இருக்கிறது, ஏன்னு நினைத்து நீ கவலைப்படுகிற அந்த வருமான தடையை என்னைக்கு நீக்கிறாரு. எண்ணெயில் இருந்து நீ வாங்குற சம்பளம் என்ன சம்பளமாக இருந்தாலும் அதை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதை நீ பார்ப்ப. இந்த காரியம் என் ஆண்டவர் இயேசு செய்தார் என்பதை நீ அறிந்து கொள்ளுவ. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 5ஆம் தேதி 6ஆம் தேதி சம்பளம் வரும், நல்ல சம்பளம் தான் ஆண்டவர் கொடுத்துருக்காரு. ஆனால் மாதம் கடைசியில் கையில் எதுவுமே இருக்காது. ஆனால் ஆண்டவர்கிட்ட 2 நாளுக்கு முன்னாடி தான் நினச்சேன், ஏன் ஆண்டவரே இந்த மாதிரி வர்றது மாதம் கடைசியில் இந்த மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஏன் ஆண்டவரேன்னு சொல்லி 2 நாளுக்கு முன்னாடி தான் நினச்சேன். ஆனால் ஐயா மூலியமாக ஆண்டவர் வெளிப்பாடு கொடுத்தாரு. கொடான கொடி ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு கொடானி கோடி ஸ்தோத்திரம். நான் ஆர்மியில் இருக்கேன். எனக்கு ப்ரொமோஷன் ரொம்ப தடைப்பட்டது. இங்கே நான் எழுதி வச்சுட்டு போனேன். அடுத்த நாளே எனக்கு ப்ரொமோஷனு ஆஃப் ஆகிட்டேன். நான் ஆஃபீஸர் ஆகிட்டேன். ஓ, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எழுதி வச்சு அந்த ஜெபத்துக்கு பதில் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 9ஆம் மாதம் நான் எனக்கு நியூட்ரஸ் பிரச்சனையால் இங்கே வந்திருந்தேன். ரிப்போர்ட் இருக்குன்னு வந்துருந்துச்சு, இப்போ இல்லைன்னு வந்துருந்துச்சு. கர்த்தருக்கு சோத்திரம். இங்கே வந்துட்டு போனேன் 9ஆவது மாதம். நான் சிவகாசியிலேருந்து வந்திருக்கோம். யூடியூப் மூலியமாக தான் நான் உங்களை பார்த்தேன். எங்கள் வீட்டுக்கார்ட்ட சொன்னேன், 3 மாதமாக எனக்கு வயிற்றில் கேன்சர் கட்டின்ட்டாங்க. எக்கோ ஸ்கேன் எல்லாம் எடுத்து பார்த்தாங்க. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. ஜெபமனவும் கர்த்தருக்கு கோடான கோடி சோத்திரம். கேன்சர் கட்டின்னு சொன்னாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த சகோதரி மாந்திரிகத்தில் முன்னால் நின்னாங்க. கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், கரம் பிடித்து நடத்திடுவார். எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்றே நிறைவேற்றுவார். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். மாந்திரிகத்தில் விழுந்து கிடந்தாங்க. இன்னைக்கு கர்த்தர் அந்த மாந்திரிகத்திலேருந்து விடுதலையை கொடுத்துருக்கார். திரும்ப போய் செக் பண்ணி பாருங்கள், டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட்டோடு வாங்க. நீங்கள் முதல் ரிப்போர்ட்டில் யூட்ரஸில் ப்ராப்ளம் இருக்குன்னு, ஜிஹெச்லேயும் பிரச்சனை இருக்குண்டாங்க, கேன்சர் பிரச்சனை. கேன்சரா ப்ரைவேட்லேயும் இருக்குன்னு சொல்லி ரிப்போர்ட் வந்துச்சு. அதுக்கு பிறகு என் நியூட்ரஸில் எடுத்து டெஸ்ட்டுக்கு போயிட்டு வந்ததுலேருந்து இல்லைன்ட்டு வந்திருக்கு. கர்த்தருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். இல்லைங்கிற ரிப்போர்ட்டை எடுங்கம்மா. யூட்ரஸில் கேன்சர்னு சொல்லி முதல் ரிப்போர்ட்டில் கொடுத்துட்டாங்க. இவங்க சிவகாசியில் இருந்து இங்கே வந்திருக்கிறாங்க, ஜெபிச்சிருக்கிறாங்க. ஜெபிச்சுட்டு திரும்ப போன உடனே அந்த யூட்ரஸில் இருந்து சிறிது சதை எடுத்து பயாப்சிக்கு அனுப்பி விட்டுட்டுருக்காங்க. அந்த பயாப்சி ரிசல்ட்டில் கேன்சர் இல்லைன்னு வந்து விட்டது. எவ்வளவு பெரிய அற்புதத்தை என் ஆண்டவர் இந்த ஊழியத்தில் செய்து கொண்டிருக்கிறார் ஐயா. இயேசுவுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory to Jesus. சுகம் பெற்றவங்க, விடுதலை பெற்றவங்க, உங்கள் கவலை போயிட்டுங்கிறவங்க எல்லாரும் நல்லா கை வைத்து காட்டுங்க. நல்லா கை வைத்து காட்டுங்க. சகோதரர்களை எல்லாரும் கை வைத்து காட்டுங்க. நான் சுகம் பெற்றுட்டேன், விடுதலை. நல்லா இவங்க அத்தனை பேரும்
மாந்திரிய சூனியத்தில் இந்த ஸ்டேஜில் வந்து விழுந்து கிடந்தவங்க அத்தனை பேருக்கும் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்னைக்கு மாந்திரியத்திலிருந்து விடுதலை கொடுத்திருக்கிறார். பர்சனல் ஸ்தோத்திரம். நான் ஆவடியிலேருந்து வரேன். ஆவடி இன்ஜின் பேக்கில் ஒர்க் பண்ணுறேன். எங்கள் சர்ச்சுக்கு வந்துட்டு மதியானம் வந்து லஞ்சில் வந்துட்டு போன திங்கக்கிழமை பெரிய இதெல்லாம் கட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. சரி நான் எங்கேயாவது ஃபயர் ஆகிருக்கான்னு சொல்லி செக் பண்ணலான்னு பார்க்கும்போது கரெக்டாக எல்லோரும் போயிட்டாங்க. கடைசியாக வந்து ஜேசிபி வச்சு இழுக்கும் போது கரெக்டாக அங்கே நான் நிற்கிறது கரெக்டாக ஒருத்தர் பார்த்து என்ன இது பண்ணுறாரு. இல்லை அன்றைக்கே நான் இறந்துருப்பேன். ஆனால் டெய்லி நான் இங்கே டெய்லி ஒரு சர்ச்சுக்கு சும்மாவும் நின்றுட்டு தான் போவேன். டெய்லி சாயந்தரம் வந்து அங்கே கட்டம் போட்டு கடைசியில் ஒரு சகோதரன் நின்றுட்டுருக்கிற நீங்கள் இந்த வழியில் வரும்போது, இந்த வழியில் போகும்போது இந்த ஆலயத்தில் ஜெபம் பண்ணிட்டு போகிறது உண்டா? இந்த ஆலயத்தில் ஜெபம் பண்ணிட்டு போகிற உங்கள் ஜெபம் அத்தனை கேட்கப்படுகிறது. அப்போவும் என்ன சொன்னாங்கன்னா, நீ ப்ரேயர் பண்ணனால தான் அவனை தப்பிக்க வச்சுட்டாங்க. அது மாதிரி டெய்லி நான் வரனால ஏதாவது ஒரு பிரச்சனையில் எப்படியோ தப்பிச்சுட்டே தான் இருக்குது. நீங்கள் சொன்னது நான் டெய்லி வருவேன். கிருபையிலே காப்பாற்றிருக்கிறாரு. கர்த்தருக்கு மகிமை உண்டாகிறேன். நான் இருக்கிற இடத்துல வந்து தொழில் பண்ணக்கூடாதுன்ட்டு மாந்திரிகம் பண்ணி வச்சாங்க. அதனால் எனக்கு நிறைய இந்த இடத்துல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்தது. எனக்கு ரொம்ப பயம் அதிகமாக இருந்தது. நீங்கள் என்னை பார்த்து எதை குறித்தும் பயப்படாதே அப்படின்னு சொன்னீங்க. எதை குறித்தும் இனி பயப்பட வேண்டாம். இங்கே நின்றுட்டு இருக்கும்போதே உனக்கு விடுதலை கொடுக்கப்பட்டு விட்டது. இயேசு அற்புதம் செய்திருக்கார். உங்கள் மேலே கை வச்ச உடனேயே உங்களை பின்னால் தள்ளிச்சு. அப்பவுமே உங்களுக்கு அது விடுதலை கிடைத்து விட்டது. இயேசுவுக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனபாரமாக துக்கமாக இருந்தேன். உள்ள வரமாக நிற்க முடியல என்னால். ஒரு சிலருடைய இருதயத்தில் இருந்து உன் கவலை வெளியேறுகிறது. அந்த கவலை இப்பொழுதே உன்னை விட்டு வெளியேறுகிறது. இந்த கண்ணீர் வந்து அந்த மனபாரம் இப்போ அதில் ஃப்ரீ ஆயிடுச்சு. இயேசுவுக்கு மகிமை உண்டாகட்டும். மூட்டு வலியாக இருந்து ஐயா கையை தூக்கி ஜெபம் பண்ணு. கையை உயர்த்திட்டு இருக்கிற ஒரு நபருக்கு இந்த கை வலி இருக்குது. இப்போ சுகமாகிறது. உயர்த்தின உடனே அந்த கை வலி உனக்கு சுகமாகிறது. அப்பயே மூட்டு வலிலாம் போகுது எனக்கு போயிடுச்சு. இயேசுவுக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் வந்து 3 வாரம் சர்ச்சுக்கு போகாததுனால 3 வாரம் தூக்கமே கொடுக்கல. உடம்புலாம் அப்படியே எரியிற மாதிரி இருக்கும். நைட்டெல்லாம் போயிட்டு தண்ணி ஊற்றின்னு வந்து தூங்குவேன். அப்படியே மனசெல்லாம் குழப்பமாக இருக்கும். இப்போ கொஞ்சம் பாரம் குறைஞ்ச மாதிரி இருக்குது. இங்கே கீழே விழுந்ததா ஞாபகம் இருக்கா? அது இருக்குது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல. உனக்கு என்ன பாப்பா செஞ்சது? என்ன பிரச்சனை உனக்கு? ஹலோ, போன வாரம் கருப்பாக இருக்குன்னு சொன்னான். என்ன உருவம் இருக்குன்னு சொன்னான். அப்புறம் என்கிட்ட ஏற்கனவே 5 வருஷம் அப்பா அபிஷேகம் போட்டுக்காரு போயிடும்னு சொல்லிட்டு நான் சொல்லிவிட்டு இந்த வாரம் இட்டுன்னு வந்திருக்கேன். ஒரு மாதிரியே கருப்பாக பண்ணிட்டேன். மாந்திரீகம் அவளுக்கு இருக்குது. அவ கீழே விழுந்தாலே அப்பவே விடுதலை கொடுத்துட்டாரு. ஏன் கீழே விழுறோன்னா அந்த பிசாசு உங்களை விட்டு வெளியே போகும். அது வெளியே போகும்போது உன்னை கீழே போட்டுட்டு தான் போகும். இயேசு அற்புதம் செய்திருக்கிறார். அல்லேலூயா. என் பேர் நாங்கள் கோலாறுலேருந்து வரோம். நான் கண்ணு வந்து ரெட்டாக இருந்துச்சு. என் கண்ணு மங்கலாக இருக்கிற கண்ணு இப்போ திறக்கப்படுகிறது. மங்கள் நீக்கப்படுகிறது. சோழிங்கத்தில் போயிட்டு கண்டாக்டரை பார்த்து கை காலெல்லாம் வீங்கும், வயிறு வீங்கும், காலுங்கெல்லாம் வீங்கும். இவர் பாஸ்டர்கிட்ட போயிட்டு சுகத்தை கண்டுன்னு வரணும் நான் போயிட்டு அப்படின்ட்டு எனக்கு வெய் தெரியாத வரத்துக்கு போன வருஷம் எங்கள் அண்ணியை கூப்பிட்டுன்னு வந்த இந்த இடத்துக்கு. அவருக்கு வந்து மாந்திரிக கட்டு இருக்குதுன்னு சொன்னாங்க. அது இந்த வருஷம் எங்கள் அண்ணனை வர சொன்னேன் நான். ஆனால் எங்கள் அண்ணனுக்கு விடுதலை ஆகணும்னு இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்தேன். எனக்கு இந்த நெஞ்சு வலி, கை களி எனக்கு என்னாச்சுன்னே தெரில. இந்த 2 கையும் கரண்ட் ஷாக் வச்ச மாதிரி இருந்துச்சு. 2 கையும் இசுக்குது அப்படியே. உங்களுக்கு உங்கள் குடும்பத்துக்கு மாந்திரிகம் வச்சிருக்கிறான். இங்கே விழுந்தீங்க. அந்த மாந்திரியத்தில் இருந்து கர்த்தர் விடுதலை கொடுத்திருக்கிறாரு. இனிமேல் உங்கள் கணவருடைய வாழ்க்கையிலையும் உங்கள் குடும்பத்திலையும் நீங்கள் சமாதானத்தை பார்ப்பீங்க. வந்துட்டீங்க, அற்புதம் நடந்துருச்சு. ஆமென்.